Hello my dear friends, welcome to Indhu Arts and Crafts. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அது மேலே இருக்க கேப் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கியர் ஒயர் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி கீழே வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை ஃப்ளவர் பண்ணுறீங்களோ அத்தனை பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளவருக்கு நான் வந்து 5 இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த கிளாத் இருக்குல்ல, இந்த கிளாத்தோட பேர் வந்து எக்ஸ்பேண்டட் கிளாத். கொஞ்சம் நம்ம இழுத்திங்கன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், சில்க் கிளாத் மாதிரி. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத் மேலே கிளாத்குள்ளே வந்து அந்த ரிங்கை வச்சுட்டு மேலே கிளாத் வச்சு சுற்றிட்டிங்கன்னா அழகான ஒரு இதழ் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு த்ரெட் வச்சு நல்லா டைட்டன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து டைட்டன் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அழகான இதழ் வந்து ரெடி ஆகிடும். கீழே எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேஸ்ட் இல்லை, எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த ஒரு கிளாத்லேருந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இதுவுமே பண்ணிக்கலாம். 10 இதழ் பண்ண போகிறேன் நான். ஸோ 10த்துமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இதழ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 10 இதழுமே ரெடி பண்ணிட்டோம். அழகாக இருக்குல்ல பார்க்க. இப்போ வந்து அதுக்கு அடுத்தது வந்து தேவைப்படுற பொருட்கள் வந்து இந்த நடுவில் வைக்கிற ஒரு அழகாக இருக்கும், அது பேர் எனக்கு தெரியல. ஸோ அது அண்ட் க்ரீன் டேப் அண்ட் த்ரெட், இது 3 தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. இந்த நடுவில் வைக்கிற மகரந்த தாள் சொல்லுவாங்க தமிழில். ஸோ அது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 செட் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஃப்ளவர் பண்ணுறதுனால அது கலர் அழகாக இருக்கும். கொஞ்சம் ஆரேஞ்ச் வித் எல்லோ அந்த காம்பினேஷனில் இருந்துச்சு. இது ஒயிட் கலரில் கூட கிடைக்குது. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இதழ் எடுத்து வச்சுருக்கேன், 3 இதழ் எடுத்து வச்சுருக்கேன். அதனால கீழே வந்து கொஞ்சம் கம்பி விட சொல்லியிருக்கேன். ஸோ 4 இதழ் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ஃப்ளவருக்கு நடுவில் வைக்கிறது, அதை வச்சுட்டு 5th ஒன்று வச்சுட்டு பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர் இப்போயே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு தெரியும். இப்போ இதை வந்து இந்த த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. எந்த ஃப்ளவர் பண்ணாலும் பிளாக் கலர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சென்டரில் வந்து எந்த ஃப்ளவர்லையுமே கொஞ்சம் பிளாக் இருக்குது, அதனால் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ளவருக்கு ஏற்ற எல்லோ கலரில் கூட பண்ணிக்கலாம். மேட்ச் பண்ணுறதுனா மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ஒரு அழகான ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி ஃப்ளவர் வாஷாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ டைட் பண்ணிக்க முடியுமோ அது வந்து தனியாக வராத அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலர் டேப் இருக்குல்ல, இது வந்து ஃப்ளவர் மேக்கிங் டேப்னே சொல்லுவாங்க. கிராஃப்ட் ஷாப்பில் 12 ருபீஸ் தான். ஸோ அது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டெம் மேலே நல்லா டைட்டாக சுற்றிட்டே வாங்க. அதிலே வந்து கம் இருக்கும். ஸோ டேப் தானே, ஸோ அப்படியே சுற்றிட்டே வந்தீங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டே வாங்க. நல்லா டைட்டாக சுற்றிட்டு வாங்க. சுற்றிட்டே வந்தீங்கன்னா அழகான அந்த ஃப்ளவர் ரெடி ஆகிடும். நீங்கள் இப்படியே வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஃப்ளவர் வாஷாக செஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும். ஃப்ளவர் வாஷ்க்கு வந்து கீழே வைக்க வேண்டியது வேணும்னா பாட்டில் ஆர்ட்ஸ் வந்து இருக்குது, அதை நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து அலுமினியம் ஃபாயிலை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதுக்கு மேலே A4 ஷீட் கட் பண்ணி அதை ஒரு மொட்டு மாதிரி செஞ்சு அது மேலே வந்து கிளாத் வச்சு கீழே ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டிங்கன்னா அந்த ஒரு அதான் மொட்டு ரெடி ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி பண்ணிடுறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 பண்ணுறேன். ஸோ ஒரு 6 பண்ணியாச்சு. ஸோ பட்ஸும் ரெடி அண்ட் தென் ஃப்ளவர்ஸும் ரெடி. இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் வாஷாக எப்படி மாற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டிக்கும் டேப்பும் தான் தேவை. இதுக்கப்புறம் த்ரெட் கூட தேவையில்லை. ஸோ பூ அந்த மாதிரி வச்சுட்டு மேலே அந்த டேப் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிட்டு வாங்க. டைட்டாக சுற்றிட்டு வர அழகாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் இது பண்ண சொல்ல ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரியலாக கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் பண்ணி உங்கள் வீட்டை அழகப்படுத்துங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாமே நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கிளாத் தான் தேவைன்னு இல்லை, பிளாஸ்டிக் கவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஒயிட் கலர் பிளாஸ்டிக் கவர் கூட வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பிளாஸ்டிக் கவரில் செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த சுற்றுற ஸ்டெப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரேஞ்ச் பண்ணுற ஸ்டெப் ரொம்ப அழகாக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி சுற்றிட்டு வாங்க. நான் ஒரு பட்டு, ஒரு ஃப்ளவரு, ஒரு 2 பட்டு, ஒரு ஃப்ளவர் அப்படின்ற இதில் சுற்றிட்டு வந்தேன். ஓகேங்களா? எத்தனை ஃப்ளவர் வேணால் பண்ணி எவ்வளோ நீட்டான ஃப்ளவர் வாஷ் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 5 இதழ் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 10-15 இதழ் பெருசாக கூட செய்யலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது.
பண்ணிகிட்டே வந்துட்டோம், முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். கீழே எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த க்ரீன் டேப் சுற்றி விட்டுட்டிங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் வாஷ் ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸை டெய்லியும் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்சிடுச்சு. நான் இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இது ரொம்ப லேட் ஆச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல? இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Create something special. Tata, bye bye, take care, bye.